அவர் செய்தித்தாள்கள் விநியோகித்து தனது குடும்பத்தை ஆதரித்தார். பணம் இல்லை, பின்னணி இல்லை, இருந்தது வெறும் கனவுகள்தான். அவருக்கு அறிவியல் மீது காதல் இருந்தது, ஆனால் பாடப்புத்தகங்கள் வாங்கும் வசதி இல்லை. தெருவிளக்கின் கீழ் படித்தார், ஆர்வத்துடன் கற்றார். மிலிட்டரி தேர்வில் தோல்வி அடைந்தார், ஆனால் துப்பாக்கிகளுக்கு பதிலாக ராக்கெட்டுகளை தேர்ந்தெடுத்தார். இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தின் மூளை என்று பரிசீலிக்கப்பட்டார். அவரது வார்த்தைகள் மென்மையானவை, ஆனால் அவரது பார்வை எல்லையற்றது. வெளியீட்டு மேடைகளிலிருந்தும் வகுப்பறைகளிலிருந்தும் அவர் நடந்த பாதை ஒவ்வொன்றையும் ஒளிரச் செய்தார். அந்த பத்திரிகை பைகளுடன் இருந்த பையன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மற்றும் 11வது குடியரசுத் தலைவர். ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆசான், ஒரு தமிழரின் பெருமை. இதுதான் ஆண்டர்பிரீனியர் தமிழ். இங்கு ஒவ்வொரு கதையும் நிரூபிக்கிறது. எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இன்னும் பல உண்மை வெற்றி கதைகள் காத்திருக்கின்றன. ஒரு நாள் இது போன்ற கதையின் முடிவில் உங்கள் பெயர் இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது முதல் அத்தியாயம்தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.